அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் பரம ஏழை கூட கோடீஸ்வரராக்கும் சுக்கிர மகாதிசை பலன்கள் என்ன, சுக்கிர புக்தியின் பலன்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வில் சுக்கிரனின் திசையோ அல்லது புக்தியோ நடைபெறும் போது இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு கிரகநிலைகளும் தங்களுக்கென குறிப்பிட்ட காலகட்ட அளவை திசையாக எடுத்து வலம் வருகின்றன. அந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரன் சுமார் 20 ஆண்டுகள் சுக்கிர மகாதசையாக வலம் வருவார். அப்போது அபரிவிதமான வளர்ச்சி மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. முதல் 3 ஆண்டுகள் வலுவாக சுக்கிர திசையும் சுக்கிர புக்தியும் நடைபெறும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சொந்தமாக வீடு, நிலம் போன்றவை சாதகமாக அமைவதற்கான சூழல் உருவாகும். அதற்கு பிறகு ஒரு வருடம் சூரிய புத்தி நடைபெறும் போது மிக பெரிய அளவிலான நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சந்திர புத்தியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதற்கான யோகம் விபரீதமாக கிடைக்கும். செவ்வாய் புக்தியின் போது சொந்தமாக தங்களுடைய பெயரில் சிறியதளவு முதலீடாவது மேற்கொள்ளக்கூடிய வகையில் ஏதேனும் சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வரும். அதற்கு பிறகு ராகுவின் புக்தி சுமார் 3 ஆண்டுகள் நடைபெறும் போது அந்த காலகட்டத்தில் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும். அதற்கு பிறகு குருவின் புக்தி நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் இல்லத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சந்தோஷமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் தடைதாமதம் இல்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். சனி புக்தி நடைபெறும் போது நிரந்தர வருவாய் பெறக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக யாராலும் அசைக்க முடியாத அசூர வளர்ச்சியை பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். புதன் புக்தி அதை மேலும் வலு சேர்த்து அடுத்த 3 ஆண்டுகள் அற்புதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்குங்க. இறுதியாக கேதுவின் புக்தி ஒரு ஆண்டு நடைபெறும் போது ஆன்மீக சிந்தனையுடன் சுக்கிர மகாதிசை நிறைவடையும். சுக்கிர மகாதிசையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும். ஆனால் அந்த வேளையில் சிரமம் ஏற்படாதா என்று கேட்டால் நிச்சயமாக சிரமம் ஏற்படும். ஆனால் வளர்ச்சியை ஒப்பிடுகையில் சிரமம் என்பது பெரிய அளவில் இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உங்களுடைய தசாபுத்தியில் சுக்கிர மகாதிசையே இல்லை என்றாலும் கூட சுக்கிர புக்தி நடைபெறும் போது தனுசு ராசிக்காரர்கள் இது போன்ற நல்ல பலன்களை சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நிறைவாக சந்திக்கலாம். எனவே இந்த வேளையில் சுக்கிர தசையோ அல்லது அவரது நட்பு கிரகங்களின் திசையோ புக்தியோ நடைபெறும் போது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நிறைவான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் முற்றிலும் விலகி நல்ல வளர்ச்சி நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும்.